إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن الحمد لله நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நாங்கள் அவனை புகழ்கிறோம், அவனிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம், அவனிடத்திலேயே நாங்கள் பாவ மன்னிப்பும் தேடுகின்றோம். وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا எங்கள் உள்ளங்கள் ஏற்படுத்திய தீங்குகளை விட்டும் எங்கள் செயல்கள் ஏற்படுத்தக்கூடிய தீங்குகளை விட்டும் நாங்கள் அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். مَنْ يَهْدِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ யாருக்கு அவன் நேர்வழி காட்டிவிட்டானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அவன் யாரை வழிகெடுத்து விட்டானோ அவரை நேர்வழியில் காட்டுபவர் எவரும் இல்லை. وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் உண்மையில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரு இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் நாங்கள் சாட்சி பகர்கிறோம். இதுவே இந்த ஹுத்பாவினுடைய ஆரம்பமாக ஓதக்கூடிய ஹம்து ஸலவாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்தினுடைய பொருளாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஹுத்பாவிலும் இதை ஓதாமல் எந்த ஒரு ஹுத்பாவும் நிகழ்த்தப்படாது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனிதமிகு ரமலான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதம் நமக்கு எது மாதிரியான படிப்பினைகளை பாடங்களை தந்தது என்பதை இந்த ஜும்மாவினுடைய ஹுத்பாவின் தலைப்பாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். எத்தனையோ ரமலான் நம்மை கடந்து செல்கின்றது. இந்த ரமலான் நமக்கு ஏற்படுத்திய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாகவே ரமலான் மாதத்திலே மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னவென்று சொன்னால், மக்கள் யாவரும் பள்ளியோடு தங்களை தொடர்பு படுத்திக் கொள்வார்கள். 5 வேளை தொழுகை அவர்கள் ஒரு காலத்திலும் ரமலானுடைய மாதத்தில் நிறுத்த மாட்டார்கள். போக முன் சுன்னத்துகளையும் பின் சுன்னத்தையும் தொழுவார்கள். அன்றாட வாழ்விலே தினமும் பள்ளியோடு தொடர்பில் இருப்பவர்களை விட கூடுதலான கவனங்களையும் தொழுகையிலே அதிகமான கவனங்களையும் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நோன்பின் மூலமாக ஒவ்வொரு முஸ்லீமும் அடையக்கூடிய மிக பெரும் மாற்றம். இந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலானுக்கு பிறகும் அது தொடரக்கூடிய மாற்றமாக இருக்க வேண்டும். ரமலானோடு முடியக்கூடிய ஒரு மாற்றமாக இந்த மாற்றம் இருந்து விடக்கூடாது. அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், நாம் கடந்த காலங்களில் சில வருடங்களுக்கு முன்பாக சில விழிப்புணர்வுக்காக ரமலான் மாதத்துக்கு பிறகு ஒரு போஸ்டர் ஒட்டப்படும், காணவில்லை அப்படின்னு போஸ்டர். இந்த காணவில்லைங்கிற போஸ்டர் என்ன சொல்லப்படும் சொன்னால், ரமலான் மாதம் முழுக்க பள்ளியோடு நெருக்கமாக தொடர்பில் இருந்த 5 வேளை தொழுகையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட முஸ்லீம்கள்
ரமலானுடைய பெருநாள் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசல் பக்கம் அவர்களை காணவில்லை. அவர்களை கண்டுபிடித்து பள்ளிவாசலை கொண்டு வந்து சேர்ப்பவர்களுக்கு தக்க சன்மானமும் கூலியும் மறுமையிலே வழங்கப்படும் என்று சொல்லி அந்த போஸ்டர்கள் ஒட்டப்படும். அது சற்று வேடிக்கையான போஸ்டராக இருந்தாலும் கூட உண்மையிலே அது சிந்திக்கக்கூடிய போஸ்டர். இப்பொழுது அதெல்லாம் நடைபெறுவதில்லை. பலரை சிந்திக்க வைத்தது அந்த போஸ்டர். ஏன் அந்த போஸ்டர் ஒட்டப்படுகின்றது? பள்ளியோடு தொடர்பில் இருந்தவர்கள் எங்கே போனார்கள்? ஏன் அவர் பள்ளியை விட்டு அவர்கள் தூரமானார்கள்? அவர் ரமலான் மாதத்திலே மட்டும்தான் இந்த பள்ளியோடு தொடர்பில் இருப்பார்களா? இதுதான் நமக்கான கேள்வி. இந்த ரமலான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு ஜும்மா குதுபாவை நம்ம இருக்கிறோம். ரமலான் எப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்பை நம்ம எடுத்து எதிர்பார்க்கின்றது? ரமலான் வெறுமனே நம்மை பசியும் தாகத்தையும் மட்டும் நம்ம எடுத்து எதிர்பார்க்கவில்லை, உலரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ஒவ்வொரு வணக்கத்துக்கும் அல்லாஹ் ஒரு விதமான மாற்றத்தை அல்லாஹ் நம்மளிடம் வைத்திருக்கின்றான். தொழுகை இருக்கின்றது சொன்னால் இந்த தொழுகை மூலம் அல்லாஹ் நம்மளிடம் சில மாற்றம் ஏற்படுத்தியிருந்தான். இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருக்கத்தக்க செயல் ஒரு மனிதனை பாதுகாக்கின்றது. அதே போன்று தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுக்கு விசாலமான எண்ணம் வரும். ஏன்? வயம்னஊனல் மாஊன். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கவனமற்ற தொழுகையால் எப்படிப்பட்டவர்கள், அவர் அற்பமான பொருளை கூட பிறருக்கு கொடுத்து வருவதற்கு அவர்கள் என்ன செய்வாங்க? தடுத்துக் கொள்வார்கள். அப்போ தொழுகையாளியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு அவனுக்கு விசாலமான பார்வையோ ஒரு குறுகிய பார்வைக்குள்ள அவன் இருக்க மாட்டான். எதிலையுமே அவர் விசாலமான பார்வையுடையவனாக அவன் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொல்லும் பொழுது அஜ்வதன் நாஸ், அவர்கள் அல்லாஹ்வின் தூதர், மக்களில் பெரும் கொடையாளியாக இருந்தார். மக்களிலேயே பெரும் கொடையாளி யார் தான்? அல்லாஹ்வின் தூதர் தான் இருந்தார்கள். வீசி அடிக்கும் காற்றை போன்று ரமலான் மாதத்திலே வேகமாக தான தர்மங்களை செய்வார்கள். ஆக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாலமான எண்ணம் கொண்டவர்களா? அப்போ ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருக்கான்னு சொன்னால் அவனிடத்திலே மானக்கேடான அருவருக்கத்தக்க சிந்தனைகள் விட்டு அவன் தூரமாகுவான். அவனுக்கு விசாலமான எண்ணங்கள் அவனுக்கு இருக்கும் என்பது தொழுகை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். அதே போல நோன்பு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன? குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும் தத்தகுன். உங்களது இறையச்சம் அதிகரிப்பதற்காக, உங்கள் இறையச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். நீங்க பாருங்களேன், ரமலான் மாதத்துல நாம் நோன்பு நோக்கிறோம். இந்த ஒரு 11 மணி 12 மணி நெருங்கிடுச்சுன்னு சொன்னா தாகம் அதிகமாக இருக்கும், பசி அதிகமாக இருக்கும். நமக்கு என்ன தோணும்? இந்த நேரத்தில் எப்படி தாகம் எடுக்குது, எப்படி இன்னும் நோன்பு இல்லாத நேரத்தில் இப்படி தாகம் இருந்தால் சும்மா விட்டுருமா? ஏதாவது ஜூஸை போய் குடிச்சிருவோம், ஏதாவது ஸ்வீட்டை சாப்பிடுவோம். சாப்பிட முடியல, சரி நோன்பு திறந்துடுவோம். நோன்பு திறந்ததுக்கு பிறகு இன்னவெல்லாம் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு பட்டியலை வச்சிருப்போம். ஆனால் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் நோன்பு திறந்த மறுபடியும் அந்த ஆசையெல்லாம் போயிடும். நம்ம எதை சாப்பிடணும் பெரிய நம்ம வயிறு சின்னதுதான், நம்ம போடுற பட்டியல 10 பேருக்கு தேவையான ஒரு பட்டியலை நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி போடுவோம். நோன்பு திறந்ததுக்கு பாருங்க, அதெல்லாம் அந்த ஆசை கொஞ்ச நேரத்தில் சுருங்கி. இதுல ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பாடத்தை வச்சிருக்கான். ஒரு 13 மணி நேரம் நம்ம என்ன செய்யறோம்? நமது நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம ஒரு பயிற்சியை கொடுக்குறோம். கொஞ்சம் பொறுத்துக்க, நோன்பு திறக்கிறதுக்கு பொறுத்துக்க என்று சொல்லி நமக்கு பயிற்சியை என்ன செய்யறோம்? கட்டுப்படுத்துறோம். நோன்பு திறந்ததுக்கு பிறகு நாம் எதை ஆசைப்பட்டோமோ அது முழுமையாக என்ன செய்யறது இல்லை, அதை சாப்பிடுறது இல்லை. இதுதான் இந்த உலக வாழ்வினுடைய நிகழ்வு. இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் மனிதன் நினைக்கிறான். ஆனா இந்த உலகத்தை விட்டு அவன் விரிஞ்சதுக்கு பிறகு, மன்னரை வாழ்க்கை அடைஞ்சதுக்கு பிறகு, மறுமை வாழ்க்கை அடைஞ்சதுக்கு பிறகு கஅன்னஹும் யரௌனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. இந்த உலகத்தை அவங்க எப்படி பார்ப்பாங்க? இந்த உலகத்தினுடைய இந்த ஒரு நாளினுடைய ஒரு பகுதியோ அல்லை அதை விட குறைவான பகுதியோ இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். இந்த அற்பமான உலகத்துக்கு நான் இவ்வளவு ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தினுடைய பார்வை எப்படி மறுமையில போன உடனேயே இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்துருப்பீங்க? கஅன்னஹும் யரௌனஹா லம் யல்பஸு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா. ஒரு நாளுடைய பாதி நாள் வாழ்ந்திருப்பேன், இல்ல அதை விட குறைவாகத்தான் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கும். அப்ப இந்த கொஞ்ச நேரம் இந்த வாழ்க்கைக்காக பெரிய பெரிய ஆசைகளையும் கனவுகளையும் வளர்த்து மறுமையை இழக்கக்கூடியவனாக நான் மாறிவிடக் கூடாது. இதைத்தான் இந்த நோன்பு கத்து தருது. நோன்பு திறந்தவனே அதை செய்யணும் இதை செய்யணும் நினைக்கிறோம். நோன்பு திறந்த மறுநிமிடமே அந்த ஆசையெல்லாம் போயிருக்கு. ஆனால் அந்த நோம்பினுடைய நேரம் ரொம்ப குறைவான நேரம் தான் அப்படிங்கிறது நோன்பு திறந்தோடு போயிருது. இடையில நோம்போட நினைச்சுமே, சார் தப்பு பண்ண நினைச்சிட்டமே என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம நினைப்போம். அப்ப இந்த நோன்பு நமக்கு மிகப்பெரிய பாடத்தை படிப்படியை கற்றுத்தருகின்றது. நமது நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுமை என்கிற மிகப்பெரிய ஒரு கிருபையை நமக்கு கற்றுத்தருகின்றது. இது மட்டுமல்லாமல் இந்த நோன்பாடி 5 வேளை தொழ வர முடியுது. பாருங்க, நான் 5 வேளை தொழக்கூடிய நோன்புக்கு மட்டும் தொழக்கூடியவர்களை பத்தி நாம் சொல்றேன்.
நோன்பு அல்லாத காலகட்டத்தில் அவர்களால் தொழ வர முடிவது இல்லை. ஆனால் நோன்பு கூட காலகட்டத்தில் பசியோடு தாகத்தோடு பள்ளிக்கு வர முடிகின்றது. ஒரு பசியோடு தாகத்தோடு ஒருவரால் பள்ளிக்கு வர முடிகின்றது. நோன்பு 5 வேளை தொழுகையை தொழ முடிகின்றது. முன்சுன்னத்து தொழுகையை தொழ முடிகின்றது. குர்ஆன் ஓத முடிகின்றது. ஆனால் எதை செய்ய முடியல? நோன்பு இல்லாத காலகட்டத்தில் நல்ல சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பள்ளிக்கு வர முடியல. இங்கே உடல் ரீதியான பிரச்சனையா, வேலை அலுவலர்களுக்கு பிரச்சனையா? இல்லை, மன ரீதியான பிரச்சனை. அது மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தொழுகை நாம் என்ன செய்ய, ஒரு சடங்காக நாம் பார்ப்பதை முதல் நிறுத்தணும். தொழுகை என்பது வெறுமனே 5 வேளை தொழுகை என்பது மற்ற ஏனைய மதங்களிலே வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு வாரத்தில் 1 நாளோ வாரத்தில் 2 நாளோ அல்லது தினமும் ஒரு முறையோ போய் வணங்கிட்டு வருவது போன்றது அல்ல. இந்த 5 வேளை தொழுகை என்பது மிகப்பெரிய ஆளுமைகளை கற்றுத்தருகிறது. நீங்க தொழுகைக்கு நாம் நிற்கிறோம், சஃப்ல நிற்கிறோம், அணிவகுத்து நிற்கிறோம். இந்த அணிவகுத்து நிற்கக்கூடிய நிற்கிறது என்ன செய்கின்றது? என் வலதுபுறத்திலேயே இடதுபுறத்தில் இருக்கக்கூடியவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா, படித்தவரா படிக்காதவரா, கருப்பாரா சிவப்பாரா, பணக்காரரா ஏழையா, இதை பார்க்க தவறிவிடுகின்றது. நான் அவருடைய தோளோடு தோல் நிற்க வேண்டும். என் கால்களும் அவர் கால்களும் ஒட்டி உரசி கொண்டு இருக்க வேண்டும். ஆக உயர்ந்த சகோதரத்துவத்தை இந்த தொழுகை எனக்கு கற்றுத்தருகின்றது. இமாமுக்கு பின்னாடி நான் தொழுகின்றேன். இமாம் ருக்குவுக்கு போகும் பொழுது நானும் ருக்குவுக்கு போறேன். அவர் கூட போயிட்டு போறாரு, நான் 5 நிமிஷம் தாமதமா போற முடிவு பண்றதில்ல. அடுத்த வினாடியில் ருக்குவுக்கு போறோம், அடுத்த வினாடி சுஜூது போகின்றோம். இமாம் தொழுகையை முடித்து விட்டால் தொழுகையை முடித்து விடுகின்றோம். இமாம் 5 நிமிஷம் தொழுகை முடிக்கிறாரா, நான் தொழுகை முடிச்சிடறேன். இமாம் 10 நிமிஷம் நீட்டுறாரா, அப்போ நான் பொறுத்திருக்கிறேன். ஏன்? ஒரு தலைமைக்கு நான் கட்டுப்படுகின்றேன். நான் யாரை இமாமாக தேர்வு செய்திருக்கிறேனோ அவருக்கு நான் கட்டுப்படுகின்றேன். அவர் குனிந்தால் நானும் குனிகின்றேன், அவர் ருக்கு செய்தால் நானும் ருக்கு செய்கின்றேன், அவர் தொழுகை முடித்தால் நானும் தொழுகை முடிக்கின்றேன். நான் ஒரு தலைமைக்கு கட்டுப்படுகின்றேன். ஒரு பயிற்சி ஒரு நாளைக்கு 5 தடவைக்கு மேலே இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது. இந்த பயிற்சியின் மூலம் அவனுக்கு என்ன சொல்லித் தரப்படுகின்றது? நான் ஒரு தனி மனிதன் அல்ல, நான் ஒரு சமூகமாக வாழ்கின்றேன். அந்த சமூகத்துக்கு ஒரு தலைமை இருக்கின்றது. அந்த தலைமைக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன். அந்த தலைமை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய தலைமை. நான் அந்த தலைமைக்கு கட்டுப்படுவதற்காக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படுகின்றேன் என்கிற இந்த உயர்ந்த தன்மை இந்த தொழுகை நமக்கு கற்றுத்தருகின்றது. தொழுகையை நான் தோளோடு தோள் இருப்பதிலே என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமையான எண்ணங்கள், மனிதரை பற்றி இழிவான எண்ணங்கள், அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு இருக்கக்கூடிய எனக்கு கொடுக்கக்கூடிய பார்வைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படுகின்றது. நான் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நான் தன்னிச்சையாக நான் செயல்படக்கூடாது. ஒரு சமூகமாக நான் வாழ்கின்றேன். அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அதைத்தான் என் தூதர் கற்றுத்தந்தார் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். கிட்டத்தட்ட நபியாக ஆகி 13 ஆண்டுகள் கழித்து மதீனாவுக்கு செல்கின்றார். அங்கே ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் முதல்ல செஞ்ச வேலை என்ன? ஒரு மஸ்ஜிதை எழுப்புகின்றார். தன் சொந்த செலவில் ஒரு இடத்தை வாங்கி மஸ்ஜிதை எழுப்புறாங்க. அந்த மஸ்ஜித் வெறுமனே 5 வேளை தொழக்கூடிய இடமாக மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு எல்லா விதமான பயிற்றுவிப்புகளையும் அங்கே வழங்குகின்றார். அந்த எல்லா விதமான பயிற்றுவிப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். பல்வேறு உபதேசங்களையும் உயர்ந்த நெறிகளையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் அங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 2 வருஷம் தான் நிர்பந்தமாக பத்ர் யுத்த காலத்தை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இந்த தொழுகை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு நான் சொல்றேன். நான் சொன்னேனே, தோளோடு தோள் சேர்ந்து இருக்க வேண்டும், காலோடு கால் சேர்ந்து இருக்க வேண்டும், இடைவெளி இல்லாமல் நில்லுங்கள். அந்த இடைவெளியை நீங்க விட்டால் அந்த இடத்துல ஷைத்தான் வருவான். அந்த ஷைத்தான் உங்கள் உள்ளங்களிலே கோணங்களை ஏற்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் ஒரு சின்ன ஒரு குச்சியை வச்சுக்கிறாங்க. தொழுகையில யாராவது சப்ள சரியாக இல்லைன்னு சொன்னா அந்த குச்சியை கொண்டு ஒரு அடி அடிப்பாங்க. அப்படி அல்லாஹ்வின் தூதர் பயிற்றுவித்தார். தொழுகையினுடைய சஃப்களை அவர்கள் ஒழுங்குபடுத்தினாங்க. இப்படி பயிற்றுவித்த ஒரு சமூகம், அப்படி பயிற்றுவித்த சமூகத்தை 2 ஆண்டுகள் கழித்து பத்ர் யுத்த காலம் அல்லாஹ்வின் தூதருக்கு மிக பெரும் சவாலாக அமைந்தது. அந்த யுத்தத்தை அல்லாஹ்வின் தூதர் எப்படி சந்திக்கின்றார்கள்? யாரோடு போர் செய்கின்றார்களோ அந்த கூட்டத்தினர் போர்க்களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள், பல போர்க்களத்தை பார்த்தவங்க, பல யுத்திகளை கையாண்டவர்கள். அவர்கள் வரக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான போர் தளவாடங்களும் உண்டு. போருக்கென்றே பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் உண்டு, போருக்கென்றே பயன்படுத்தக்கூடிய வாள்கள், ஈட்டிகள், அம்புகள் இருக்கின்றது. முத்திரையிடப்பட்ட விலை உயர்ந்த சந்தையிலே போய் போருக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராங்கான வலிமையான ஆயுதங்களை கொண்டு வர்றாங்க. போருக்கு மட்டுமே பயிற்றுவிக்கப்பட்ட குதிரையை நாங்கள் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சபையில சங்கமிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடியவங்கள 300 லட்சம் பேர் இருக்கிறாங்க.
இந்த 300 சொச்சம்ங்கிற பல்வேறு விதமான இருக்கின்றது. 313 என்று 310 என்றும் இருக்கின்றது. இந்த 300 சொச்சம் பேர் அதுல பாதி பேருக்கு மேல போர்னா என்னன்னு தெரியாது. போர்க்களத்தை நேரடியாக பார்க்காதவர்கள் அவர்கள் போருக்கு வர்றாங்க. அவங்க கொண்டு வரக்கூடிய போருக்கு கொண்டு வரக்கூடிய குதிரை இருக்குது, போருக்கு பயன்படுத்தப்பட்ட குதிரை இல்ல, சும்மா சாதாரண வாகனத்துல பயணிக்கிறதுக்காக பயன்படுத்த குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க. பயன்படுத்தக்கூடிய வாள்களோ கத்திகளோ அம்புகளோ ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட போருக்காக பயன்படுத்தப்பட்டவை இல்ல, வேற வேற பர்பஸுக்கு பயன்படுத்தப்பட்ட ஈட்டிகள், அம்புகள், கத்திகள், துருப்புடிச்ச கத்திகள். அது அதனுடைய பாட்டம் ஒழுங்கா லூசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் இல்லாத இப்படிப்பட்ட ஆயுதங்களை எடுத்து வந்து குவிக்கிறாங்க. அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு போர்க்களத்தில் வந்து நிற்கிறாங்க. எதிரி அணையினர் அனுபவம் வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், வலிமையான ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் இருக்கின்றது. முஸ்லிம்களிடத்துல அனுபவம் இல்லை, எல்லாம் சிறுவர்கள், சின்ன சின்ன வயசுல டீனேஜ்ல உள்ளவங்க. இதுக்கு முன்னாடி போர்னா எப்படி நம்ம பார்த்தது கூட கிடையாது. வேடிக்கைன்னு பார்த்துட்டு வேடிக்கையோட பார்க்கல, அவங்கள கூட ரசூலுல்லாஹ் நிப்பாட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போர்க்களத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தா. இது முக்கியமானது. இப்ப நம்ம வெளிப்படையா மாத்தோம் சொன்னா நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பது சாத்தியமே இல்லை. ஆனா அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சான், போருக்கு நான் உங்களுக்கு வெற்றியை தரேன். அல்லாஹ் விட்டு பேசுறாங்க. அந்த போருக்கான அந்த இடத்துல பத்ர் களத்துல போய் சஹாபாக்களை போய் ஒன்று திரட்டி எல்லாரையும் தூங்க சொல்லிட்டு அல்லாஹ் விட்டு இரவு முறுக்கு நின்று தூங்குறாங்க. கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இறைவா, இந்த கூட்டத்துக்கு நீ தோல்வியை கொடுத்துறாது, நீ தோல்வியை கொடுத்தன்னு சொன்னா உன்னை வணங்குவதற்கு இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாங்க. அல்லாஹ் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துட்டான். வாக்குறுதி கொடுத்தாலும் அல்லாஹ் இடத்துல மன்றாடுகின்றார். ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடத்துல எப்படி தனது தாய்ப்பாலை கேட்குமோ அப்படி நீங்கள் அடம்பிடித்த உங்கள் தேவைகளை கேளுங்கள், அதுதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. அப்படி அல்லாஹ்ட்ட அழுது அடம்பிடித்து கேட்கிறாங்க. தூங்கிக்கிட்டு அபூபக்கர் சித்திக் எந்திரிச்சிட்டாங்க. அல்லாஹ் விட்டுதே, எங்களை தூங்க சொல்லிட்டு நீங்க தூங்காம இருக்கீங்களா? நீங்க தூங்க, நிச்சயமா அல்லாஹ் உங்கள் துஆவை அங்கீகரிச்சிருப்பா, நீங்க தூங்குங்கன்னு சொல்லி அவங்க தூங்க வைக்கிறாங்க. அல்லாஹ் விட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குறாங்க. சஹாபாக்கள் இரவுல வந்து சிலர் என்ன செய்றாங்க, அல்லாஹ் வணங்குறாங்க. எதிரி கூட்டத்தில் எப்படி தெரியுமா? எதிரி கூட்டத்தினர் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வர்றாங்க. அவங்க திட்டமிட்டே வர்றாங்க. போர் நடந்தாலும் நடக்காட்டாலும் சரி 10 நாள் அங்க தங்குறோம், தினமும் ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறோம். அவர்கள் அதாவது இசை கச்சேரி நடத்தக்கூடிய கச்சேரி குழுவினரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாட்டியம் ஆடக்கூடிய நடனம் ஆடக்கூடிய பெண்களை அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. மதுபானங்களை பீப்பாய்களாக கொண்டாந்து நிரப்பி வச்சிருக்காங்க. இரவு முழுக்க ஆட்டம், இசை கச்சேரி, மதுபான குத்தாட்டம் எல்லாம் நடக்குது. விடிய அவங்களுடைய வாழ்க்கை அப்படி போகின்றது. முஸ்லீம்கள் இரவுல நின்று வணங்குறாங்க, அல்லாஹ்ட்ட கண்ணீர் விடுறாங்க. அவங்களுடைய நிலை இப்படி போகின்றது. அவங்களுக்கு என்ன அர்த்தம்? வலிமை இருக்கின்றது. இவங்களெல்லாம் சர்வசாதம் அடிச்சு தூக்கி போடலாம், அடிச்சு பறக்க விடலாம்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. என்ன மாற்றம் தெரியுமா? ஒரே ஒரு மாற்றம் தான். இப்ப அல்லாஹ் வந்து ஒரு சமூகத்துக்கு உதவி செய்ய நாடிட்டான்னு சொன்னா அதுக்கு மிகப்பெரிய ராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு நிப்பாட்ட அவசியம் இல்லை. சின்ன ஒரு மாற்றம் போகும். அந்த சின்ன மாற்றத்தின் மூலமே அவங்க என்ன செய்வான்? அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், இங்க ஏற்படுத்த மாற்றம் தெரியுமா? ஒரு மழை தான். ஒரே ஒரு மழையா இருக்கா, நிலம் அப்படியே தலைகளா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, 8வது அத்தியாயம் அன்ஃபாலிலே 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது யுகஷிக்கும் நஆஸ் அமனத மின்ஹு யுனஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஆ. அல்லாஹ் சொல்றான், நாம இந்த போர்க்களத்துல உங்களுக்கு உதவி செய்வதற்காக நாம் வானத்திலிருந்து ஒரு மழை இறக்கணும். ஒரு மழை எப்படி? ஒரு மழை இறக்கிறதுக்கும் போர்க்களத்தின் வெற்றிக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? அல்லாஹ் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்ல, மழை இறக்கிறது மட்டுமல்ல, இன்னொரு மாற்றத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு கனவை சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தலாம். என்ன கனவு? இது யுரீகுஹுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா. நபியே, ஒவ்வொரு இருக்கக்கூடியவருக்கு ஒரு கனவை நாம் ஏற்படுத்துறோம். அந்த கனவுல எதிரிகள் கூட்டத்தில் கொஞ்ச நபர்களா காமிச்சோம். வலவ் அராக்கும் கஸீரா, எதிரிகளுக்கு ஒரு கனவை ஏற்படுத்துற அந்த கனவுல நீங்கள் அதிகமா நடந்துட்டீங்க. ஒரு கனவு வருது, அந்த இரவு தூங்குறாங்க, நல்ல தூங்குறாங்க. அந்த தூங்குற முஸ்லிம்களுக்கு ஒரு கனவு வருது. எப்படி கனவு? எதிரி கூட்டத்தினர் குறைவாக இருப்பது மாதிரி, முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பது மாதிரி, முஸ்லிம்கள் அவங்க ஓட விட்டு விரட்டுற மாதிரி கனவு வருது. அந்த கனவு அவங்க உள்ளத்துக்கு நெருக்கமா இருக்கு. நம்ம சில கனவு பார்ப்போம், அந்த கனவு எங்கேயோ நடக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா சில கனவு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளத்துக்கு நம்ம நெருக்கமா இருக்கும், ரொம்ப பக்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். சஹாபாக்கள் அப்படி நடக்குது, அப்படி ஒரு உதவி வருது. இவங்களுக்கு இந்த கண் விழிச்சோட எப்படி நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா வெற்றியாட்டு தான் கண்டு ஏற்படுது. எதிரிகளுக்கு என்ன நடக்குது தெரியுமா? எதிரிகள் அவர்கள் குறைவான நபர்களாகவும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாதிரியான ஒரு கனவு கண்டு பதட்டத்தில் வீதியில் இருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சிருக்கு.
மலையினுடைய மண் வாசனை முஸ்லிம்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்றது. எந்திரிச்சு பார்க்கறாங்க, அவங்க கிரவுண்ட் எல்லாம் சரி சமமாயிருச்சு. அதாவது நின்று ஒத்திகை பார்ப்பதற்கு, ரிஹர்சல் பார்ப்பதற்கு ஒரு தோதோட இடமா மாறிடுச்சு. அவங்க எந்திரிச்சு பார்க்கறாங்க, எதிரிகள். அவங்க எந்திரிச்சு பார்த்தா ஏற்கனவே வீதியில் எதிரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்களுடைய அந்த களம் மேடு பள்ளமாக, குண்டும் குழியுமாக, சேரும் சகதியுமா மாறுது. எந்திரிச்சு அவங்களால நிக்க முடியல. ஏன்? ஏற்கனவே நைட்டு ஃபுல்லா போதை. அந்த போதை வேற தெரியல. இரவுலாம் தூக்கம் இல்லை, கண்ணுதான் எரியுது. நீங்க களத்துல அவன் நிக்க முடியல. காலை வச்சா வலிக்கிட்டு போகுது. அல்ல ஒரு மழை ஏறலாம், ஒரே ஒரு மழைதான் அந்த 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 களத்தின் நிலவரமே தலைகளா மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போர்க்களத்துல என்ன செஞ்சா? வெற்றியை உண்டாக்குவதற்காக அடுத்தடுத்த உதவிகள் 2 உதவி. முதல்ல மழையை பெய்ய வச்சான். மழை அவங்க மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அந்த கிரவுண்டையே சமமாக்கிடுச்சு. ஒரு கனவை எடுத்தா அந்த கனவின் மூலமா சஹாபாக்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை வந்துருச்சு பார்த்தலாம். அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் இருந்தது, இப்ப என்ன வந்துருச்சு பார்த்தலாம். இந்த கனவு 1000 ஒத்திகைகளை பார்த்த அனுபவத்தை அவங்களுக்கு வந்துருச்சு. 1000 போர்க்களை கண்ட அந்த அனுபவத்தை அவங்க மீறத்தை அவங்க கொடுத்துருச்சு. அந்த கனவு அவங்க 1000 போர்க்களத்தை பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு பலகீனத்தையும் மூளைத்தனத்தையும் எதிர்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. போர்க்களத்துக்கு தயாராகிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் நிச்சயமான தொழுகையை முடிச்சுட்டு சஹாபாக்கள் ஒத்திகை பார்க்கறாங்க. எல்லாரும் வரிசையை நிப்பாட்டாங்க. இதுதான் முக்கியமானது. தொழுகைக்கு எப்படி வரிசையை நிப்பாட்டும் பொழுது கோடல் மாடலா குச்சி வச்சு ஒரு அடியை போடுவாங்களோ அதே மாதிரி வரிசையை நிப்பாட்டாங்க. வரிசையை நிப்பாட்டி போர்ல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்றாங்க. போர்க்களத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? அவசரப்பட்டு தாக்குதல் நடத்தக்கூடாது. அவசரப்பட்டு அம்புகளை எரியக்கூடாது. அவங்க கொஞ்சம் சமீபமா இருக்கும்போது அம்புகளை எரியணும். பக்கத்துல வந்தா நீங்க ஈட்டி எடுக்கணும். ரொம்ப நெருக்கமா வந்தா நீங்க வாழ சுழட்டணும். நீங்க அவருக்கு முன்னாடி நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி போரினுடைய எல்லா விதிகளும் சஹாபாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அடிக்கப்பட்ட ஒரு இரும்பு தூண்களை கூட அப்படியே அசையாம சஹாபாக்கள் நிற்கிறாங்க. ஒரே இடத்துல நிற்கிறாங்க. ஒரு 300 பேர் தான் பார்க்கறது. அவங்க நின்று அந்த டிசிப்ளின், அந்த ஒழுங்கு எதிரிகளை அப்படியே நிலையுடைய வச்சிருச்சு. ஏன்? எதிரிகள் ஒரு இடத்துல நிக்க மாட்டான். 1000 பேர் இருக்கான். ஆனா உள்ள குழிமா இருக்குது, அங்க வலிக்கிட்டு ஓடுது, அங்க இருந்து தள்ளாடிக்கிட்டு நிற்கிறான். அந்த 1000 பேரை ஒரு இடத்துல சபையில ஒழுங்கா நிப்பாட்ட முடியல. பெரும்பான்மையான நபர்களா இருந்தும் கூட அவங்களோட ஒரு டிசிப்ளின் வரல. ஆனால் இங்க வெறும் 300 பேர் இருக்காங்க. அப்படி நிப்பாட்டுற அந்த நிறுத்துற இடத்தை பார்த்து எதிரிகள் பயப்படுறாங்க. பெரிய பயிற்சி கொடுத்து வந்திருப்பார் போல, எல்லாரும் தயாரா வந்திருப்பாங்க போல சொல்லி எதிரிகள் உள்ளங்களோட பலகீனம் மேலும் பலகீனம். ஏற்கனவே கனவோட பலகீனம் அடைய வச்சிருச்சு. அந்த தரைத்தளம் சேரும் சகதியமா ஆக்குறது அவங்க என்ன செஞ்சிருச்சு? பலகீனத்தை ஏற்படுத்திருச்சு. இது போல அவங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அப்படி நிப்பாட்டுறதுல நிப்பாட்டி அவங்க மத்திய ஒரு ஸ்பீச் வளர்றாங்க. அதை பார்த்து எதிரிகள் நிலை குலைச்சு போறாங்க. போர் ஆரம்பிச்ச மறுநிமிடமே அல்லாஹ் 1000 மலக்குமார்களை அல்லாஹ் குழந்தை 1000 மலக்குமார்கள் வராங்க. அந்த மலக்குமார்களுடைய உதவியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுனா பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும் வமா ரமைத இத ரமைத வலாக்கின்னல்லாஹ ரமா லியுப்லியல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா இன்னல்லாஹ ஸமீஉ அலீம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உம்மோடு இருக்கக்கூடிய மக்கள் ஃபலம் தக்துலூஹும் அவர்கள் எதிரி அவங்க கொல்லல, வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும் அல்லாஹ் தான் அல்லாஹ்வின் எதிரிகளை கொண்டான். வமா ரமைத இத ரமைத நீங்கள் அம்புகளை எறியும் பொழுது நீங்க எரியவில்லை. வலாக்கின்னல்லாஹ ரமா அல்லாஹ் தான் அந்த அம்புகளை எரிய வைத்தான். லியுப்லியல் முஃமினீன மூமின்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக மின்ஹு பலாஅன் ஹஸனா ஒரு அழகான ஒரு கெட்டதுக்கு ஒரு நல்லதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பதற்காக இப்படி ஏற்பாட்டை செய்தான். இன்னல்லாஹ ஸமீஉ அலீம் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் சஹாபாக்கள் அஹ்மதில் இடம்பெறக்கூடிய செய்தி, நாங்கள் சிலரை எதிரிகளை வெட்டுவதற்காக நாங்கள் வாளை நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் ஓங்கதான் செய்வோம். அங்க 10 பேர் அப்படியே செத்து மடிவாங்க. நாங்கள் எதிரிகள் மீது அம்புகளை பாய்ச்சதுக்கு அம்புகளை நாங்கள் விடுவோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி 10-15 அம்புகள் போய் விழுகும். யார் இந்த அம்புகளை எறிகிறார்கள், யார் இந்த 10 நபர்களை கொண்டார்கள் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் உதவியை இறக்கினான். மலக்குமார்களை இறக்கி கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்களுக்கு உதவி செய்தான். எதிரிகள் எப்படி கனவுல கண்டாங்களோ அதே மாதிரி எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடினாங்க. துரத்தி ஓட விட்டாங்க. சிலரை கைது செய்தார்கள். போர்க்களம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமைந்துச்சு, வெற்றியாக அமைஞ்சிச்சு. முழு அரபு உலகத்துக்கும் செய்தி போயிச்சு. முழு அரபு உலகத்துக்கும் யார் இவர் முகமது ஒரு சிறிய படையை கொண்டு பல வருஷமா 1000 வருஷமாக பல போர்க்களங்களை கண்ட குறைஷிகளை ஒரே அடியில் வீழ்த்தினது யார்? எப்படிப்பட்ட வலிமை இவர் கிடைச்சிச்சு?
இவர் சொல்லக்கூடிய இறைச்செய்தி உண்மையாகத்தான் இருக்கக்கூடும், இவர் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறை தூதராகத்தான் இருக்க முடியும்னு சொல்லி அரபுகளுக்கு இந்த செய்தி நாலா திசையில போய் சேர்ந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வெற்றியை கொடுத்தான். இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய பாடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் பள்ளிவாசலை ஒன்று நிறுவி அந்த பள்ளிவாசலோட மக்களை தொடர்புபடுத்தி அவங்களுக்கு ஆன்மீக பயிற்சி, உள ரீதியாகவும் மன ரீதியாகவும் பயிற்சி கொடுத்தாங்களே. இந்த பயிற்சி சாதாரணமான பயிற்சி அல்ல. நம்ம தொழுகை நம்ம சாதாரண நினைக்கிறோம், சும்மா குனிஞ்சு நிமிர்ந்து போறது, அப்படி கிடையாது. அந்த தொழுகையில கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி தான் அந்த போர்க்களத்தில் அவங்க கூட நிப்பாட்டுச்சு. நில்லுனா நின்றாங்க, உட்காருனா உட்கார்ந்தாங்க, நான் சொன்னா தான் அம்பு எறியன்னா அம்பு எரிஞ்சாங்க. ஏன் இந்த கட்டுப்பாடு? நான் ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, இமாம் குனிந்தா நான் குனிவேன், இமாம் சுஜூது செய்தா நான் சுஜூது செய்வேன், இமாம் தொழுகை நீட்டுறது அவரோட பின்னாடி நின்று நானும் சுஜூது நானும் தொழுகை நிற்பேன். காரணம் என்ன? இந்த தொழுகை எனக்கு சொல்லித் தருகின்றது இந்த இமாமுக்கு நான் கட்டுப்படணும். இமாமுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக நான் ஒரு தலைமைக்கு நான் கட்டுப்படுறேன். நான் தலைமைக்கு கட்டுப்படுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நான் கட்டுப்படுகின்றேன். இந்த கட்டுப்பாடு எனக்கு உதவி ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உதவி அவங்களுக்கு ஏற்படுத்தின காரணம் என்ன? அவங்களோட இருக்கக்கூடிய ஒழுங்கு தான். தொழுகையின் மூலமாக அவங்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி, இரவு முழுக்க அவங்க அல்லாஹ்வோட நெருக்கமான தொடர்பில் இருந்த அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலகீனமாக இருந்தும் கூட அவங்களுக்கு உதவி செய்தான். கம்மின் ஃபயத்தின் கலீலத்தில் கலபத் ஃபயத்தன் கஸீரா. எத்தனையோ சிறிய கூட்டத்தை, எத்தனையோ பெரிய கூட்டத்தை, எத்தனையோ சிறிய கூட்டத்தை அடிச்சு விரட்டி வெற்றியை கைப்பற்றுச்சு. பீதில்லா அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு. அப்படி ஒரு உதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு செய்ததற்கான காரணம் அல்லாஹ்வின் தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அவங்க கொடுத்த அந்த பயிற்சி களம் தான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர். 5 வேளை நம்ம தொழுகிறதால அந்த தொழுகையால் அந்த மாற்றம் ஏற்படுமா? அந்த மாற்றம் தான் கொடுத்தது. 5 வேளை தொழும்போது அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நபர்களை பற்றியும் சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளன் அவன் மேய்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுகளை பற்றியும் தனித்தனியாக தெரிந்து கொள்வான். அந்த ஒவ்வொரு ஆடுகளுக்குமான தனித்துவமான தன்மைகளை புரிந்து கொள்வான். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்ததற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமூகத்தை வழிநடத்தார்களோ அந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனை பற்றியும் தனித்தனியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவன் பலம் என்ன, அவன் பலகீனம் என்ன, அவனால் சமூகத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பது சரியா புரிந்தாங்க. அப்படி வழிநடத்தினாங்க. அந்த வழிநடத்துறது தான் இன்னைக்கு தேவை. எதிர்வரக்கூடிய காலம் எப்படி மாறுது நமக்கு சொல்ல முடியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல சோதனைகளை, சிக்கல்களை எதிர்கொள்றோம். பல்வேறு விதமான முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களை எதிர்கொள்கின்றோம். நாம் வாழும்போது இப்படி இருக்கின்றது, நம்ம சந்ததிகள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க, என் மகன் எப்படி எதிர்கொள்வான், என் பேரை எப்படி எழுதுவான், இப்படிங்கிற அந்த ஒவ்வொரு கவலையும் ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு இருக்கின்றது. அவளுக்கு பெரிய பெரிய பயிற்சிகளை ஒன்று நீ கொடுக்க தேவையில்லை. அவனை பள்ளிவாசலோட தொடர்புபடுத்துங்க, அல்லாஹ்வோடு நெருக்கமாக்குங்க. தொழுகையின் மூலம் அவனுக்கு தொழுகையை விட மிகச்சிறந்த ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம், ஒரு பயிற்சி பாசறை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பயிற்சி பாசறைக்கு ஒருவனை பக்குவப்படுத்த வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டும் எடுப்பது பயிற்சி அல்ல சகோதரர்களே. ஒவ்வொரு நாளும் நான் பள்ளியோடு தொடர்புபடுத்தி ஒரு தலைமைக்கு நான் கட்டுப்பட்டு நான் சகோதரத்தோடு தோளோடு தோல் உரசி காலோடு கால் உரசி இறைவனுக்கு முன்னால் நானும் ஒரு அடிமைதான், அவன் சன்னிதானத்திலே வணங்கக்கூடிய நான் ஒரு அடிமை என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் 5 முறை அவன் தலை சாட்டக்கூடியதாக மாறும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு உம்மத்தினுடைய வெற்றி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டோ அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பயிற்சியை கொண்டோ அல்ல, அவர்கள் இருக்கக்கூடிய ஈமானை உறுதியை கொண்டுதான் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி மகத்தான வெற்றியை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.